தெரியலையே. திரும்ப நடந்திருக்குமா? இவ்வளவு நேரம் ஆகுது. பாவி அங்கேயும் தங்கிட்டானா தெரியலையே. என்னங்க எப்படி இருக்கு நீங்களா? மாமா மறந்துட்டீங்களா? நானும் உங்களை மறந்துட்டேன். உப்பு தட்டி வரவோடு எழுதி வாங்கிட்டியா? யோ, எதுக்காக இந்த ஜென்மத்தை நான் எடுத்தேன்? எதுக்கு உன்னை விட்டுட்டு அவனா கூட வாழ்ந்துட்டு இருந்தேன்? நாடு நகரத்தை வாங்குறதுக்கு தானே எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இங்க முடித்து விட்டேன். நாட்டில் மன்னராக பொறுப்பேற்று விட்டேன். மணிமணி நாட்டில் மன்னராக இருக்கிறேன். அப்படி என்றால் 2 நாட்டிற்கும் நான் தான் சொந்தக்காரன். இனி நம்ம வைக்கிறதுதான் சட்டம், நம்ம போறதுதான் திட்டம். ஆமாங்க, நம்மளை விரிக்க யாருமே கிடையாது. ஏங்க என்ன நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டின தாலி கூட கைது கடைச்சிட்டு வந்தேன். என்ன நம்பி வந்திருக்கேன். நல்ல முகூர்த்தமா பார்த்து தாலி கட்டிடு. 3 முடிச்சு 300 முடிச்சு கூட போடுறோம். 300 முடிச்சு கூட ஆனா போடுவாங்க. சஞ்சரி பேசுற பேச்சா இது. 300 முடிச்சு ஆனா போடுவாங்களா? முடிச்சு கூட சீக்கிரமா 300 முடிச்சு கூட அவுத்துவா முடியாது. எத்தனை முடிச்சு போடுறியா? ஆமா, அவ்வளவுதான். ராக்கோணி கூவை அவர் யார் தெரியுமா? யாரு? என் வீட்டுக்காரரா? ஆமா, உங்ககிட்ட விளையாடு. யாரு? எங்கட எங்க சர்தாரமா ஆடி கட்டி தொங்க விட்டுக்கிறேன். நான் உனக்கு பொண்டாட்டியே தாரி ஏவகத்துல கட்டிட்டு வந்து உனக்கு நான் பொண்டாட்டி உனக்கு நான் பொண்டாட்டி உனக்கு நான் பொண்டாட்டி ஒரு நாட்டு இளவரசரடி மன்னார் நான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு நான் உங்ககிட்ட எந்த மேலும் எப்படா தெளிவா இருந்தா தானே நீ என்ன பண்றீங்க அது பண்றேன்னு தெரியும். நான் எப்படி எழுதி கொடுத்தேன்? உங்க அப்பா வந்து கூப்பிட்டானு போனியே, அப்ப ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னேன். அது லோனுக்கு சார்ஜ் கையெழுத்து போட்ட? லோன் இல்லடா, ஏன் பத்திரம்டா. ஏண்டி மகளிர் லோனுக்காக தானே கையெழுத்து போட்ட? அது மகளிர் லோன் இல்ல, உன் நாட்டு பத்திரத்துல நான் கையெழுத்து வாங்கிட்டேன். உயிர் சாஸ்திரி பாவி அடி நாடோடு சிரிக்கி உன்னை நலவு நிறுத்தி உன்னையே கதறி கடந்தனடி. பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து உடன் பிறந்த தங்கைகளை மறந்து என்னையே நம்பி வந்தாள் ரோஜா.
உத்தமி. ஆனால் அப்பறத்த பத்தினி மறந்து உன்னிடத்தில் ஆடி ஓடி வந்தனே. மேலே வேண்டி என்ன பார்த்தா சொல்ற அந்த வார்த்தைய அவனால பத்தினிடா, நான் டபுள் பத்தினி. உனக்காகவே நான் வாழ்ந்துருந்தேன். தேவடியானே தேவடியா, பச்சை தேவடியாடி ஒரு அப்பால என்ன போய் பச்சை தேவடியான்ற பத்தியா? என்னுடைய மனைவி பார்த்து தேவடியான்ற இனிமேல் நேரத்தில் உனக்கு எல்லாம் கிடையாது. அவன் எப்படி இருக்கிறான்? காட்டு பண்ணி மேரிக்கிறான். நீ காட்டு பண்ணியா? அவனை போய் ஆளை பார்க்காதடா, ஆளை பார்த்து பேசாத. என் கணவர் பாரு மீசாளுக்கு பாத்தியா? என் கணவர் மீசாளுக்கு தானே எனக்கு காட்டுடா. நம்ம 2 பேரும் வாழலாம். வாடி என்ன கையா? என் கணவருடைய பல்ல எனக்கு பாரு. பல்ல எனக்கு பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கிறாரு. அவன் பல்லே வர மாட்டான். வலிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். வாடி. என்னத்துக்குடா எங்க போய் தாலி கட்டி என்னத்துக்கு வந்து சந்தோஷமா முடியாது. நான் எங்க பாருங்க. என்னடி ஆளு அட்ரஸ் சொல்லாது, யாரு வீட்டுக்கு வந்து என் காதல பிடிச்சி இழுக்கிறிய யாரு? யாரு? எனக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடி. அந்த கதை நீ சொல்லாத. ஆளு அட்ரஸ் இல்லாத வந்துக்கிறீ. என்ன காரணம்? ஆமா அது இல்லமா வீட்டுக்காரர் யாருக்காரா? எங்க வீட்டுக்காரா? என் வீட்டாரு உனக்கு என்ன வேலை? எங்க பாரு, எங்க வீட்டுக்காரர் யாரு உனக்கு தெரியாதா? உன் பேர் என்ன? என் பேர் ரோஜாடு. நீ அடியா? யாரு பக்கண்டா நீ? ரெண்டு பேருமே வீட்டுக்கார மாதிரி வாயில கை வச்சிருக்காரு. என்ன தளபதி? நாட்டின் தளபதி நீ? நாட்டின் தளபதி தான் அவரு. என் நாட்டின் தளபதி இப்ப மன்னர். ரோஜா, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? எனக்கு தாலி கட்டின கனவு யார் தெரியுமா? யாரு? அவர் தாலி கட்டினாரு. நானும் குடும்பம் தான் பார்த்தேன். எத்தனை நாளைக்கு பொம்பளை கம்மனுக்கு இருக்கு. அதனால ராம குடிச்சுக்கணும். பட்டாய் வந்து பயிர் வச்சதெல்லாம் ராம. தாலி கட்டினாரு. நைட்ல கட்டாரா பகல்ல கட்டாரா? அவன் கண்ணை மூடிக்கணும் கட்டினா தண்ணி கட்டினா எரிஞ்சு போன பணம் வந்து ஏன் நிக்குது? எரிஞ்சு போன பணம் அதிகாரம் சமாளிக்கிறா. இந்த சுந்தரவரி நாடு கட்டினது இவன். விடவே விடாது.
என்னை மன்னித்து ரோஜா. நான் தவறாக புரிந்து கொண்டு தவறான முறையில் பேசிவிட்டேன். இப்பொழுதுதான் ஒரு மனதிலா புரிந்தால் எப்படி வாழ என்பது விதிவிலக்கோடு நான் புரிந்து கொண்டேன். ராஜாவிடம் தவறாக புரிந்து பேசிவிட்டேன். இருந்தாலும் உன்னிடத்தில் மன்னிப்பு கண்டு விட்டேன். ராஜாவை சந்தித்து அவருக்கு மன்னிப்பு எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நான் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமே இல்லை. நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் காதலித்தோம். ஆனால் ராமுவை திருமணம் செய்து கொண்டாய். என் மீது சந்தேகப்பட்டு ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு துயரப்பட்டு அவரோடு வாழ முடியாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய். நான் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட வேதனை. நான் இறந்து போய்விட்டால் அவனோடு சந்தோஷமாக வாழ்வாய். நான் உங்களை விட்டே போய்விட்டேன். ஒன்று சேர்ந்து வாழ முடியாத காரணத்தினால் நம்முடைய காதல் உண்மையான காதல், பொன்னான காதல். உள்ளத்தால் காதலித்தோம், உடலால் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அதனால் இந்த லிகிதத்தை இழுத்து வைத்துவிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு விஷத்தை அறிந்துவிட்டு நான் போய்விடுகிறேன். இறைவா உன் மாளிகை எத்தனையோ மணிவிளக்கே, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கே, நம்பிக்கையில் ஒளி விளக்கே. அன்பை காதலி ரோஜாவுக்கு காதலர் ராஜா எழுதும் இறுதி கடிதம். உன்னுடைய மாமனை திருமணம் செய்து கொண்டு சீர சிறப்போடு வாழ்வாய் நினைத்து, ஆனால் கண்ணி ரோஜா
நான் சிறுவயதில் இருவரும் காதலித்து வந்தோம். ஆனால் ஏன் கரம்புற உன் மீது பட்டது கிடையாது. இதயத்தால் மட்டுமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தோமே தவிர நாம் உறவால் ஒன்று சேரவில்லை, உடலாலும் ஒன்று சேரவில்லை. ஆனால் உன் மாமன் உன்னுடைய கணவன் ராமு அனுதினமும் உன்னையும் என்னையும் தவறான முறையில் புரிந்து கொண்டு உன்னை அடித்து சித்திரவதை செய்கிறார் என்று புரிந்து கொண்டேன், கேள்விப்பட்டேன். ஆனால் என்னால் தான் உனக்கு இப்பேற்பட்ட அவப்பெயர் ஆகிறார். கண்ணி ரோஜா, இதை பார்த்தாயா? இந்த இறுதி நேரத்தில் ஒரு உண்மை கூற விரும்புகிறேன். ஏனென்றால் உன் தந்தையை கொண்டது நான் கிடையாது, நான் கொன்றேன் என்றுதான் நினைத்துக் கொண்டு என்னை தவறான முறையில் புரிந்து கொண்டு என்னை விட்டு விலகிச் சென்றாய். ஆனால் உன்னுடைய தந்தையை கொன்றவர் யார் தெரியுமா? உன் நாட்டு போர்ப்படை தளபதி. அவன்தான். ஆனால் நீ அதை மறுத்து விட்டாய். கொடுத்து கண்ணி ரோஜா, உன்னுடைய வாழ்வு செழிக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை சீர சிறப்போடு வாழ வேண்டுமானால், உன்னுடைய வாழ்வு சிரிக்க முடியாது. ஆகினால் நீயும் உன்னுடைய கணவரும் சீர சிறப்போடு வாழ வேண்டுமானால் இந்த ராஜா உனக்காக என் உயிரையே விட்டு விடுகிறேன். இந்த பூவே உனக்காக, உண்மை தெரியாமல் அடையாளமாக உன் உயிரையே எடுத்து விட்டது. காதலிக்கின்ற காலமெல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா இந்த பாவினா இளவரசி என்று ஆடுவோம், பணம் இருக்கிறது என்று ஆடுவோம், ஏழை என்று பாராமல் உன் வாழ்க்கையை அடித்து இந்த பாவி உன் உயிரையே எடுத்து விட்டது. இந்த பிறவி நாம் இருவரும் ஒன்று சேரவில்லை என்றாலும் இறைவனுடைய அருளால் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இந்த ரோஜா உனக்காகவே பிறப்பான். என் உயிரே உனக்காக. தெய்வீக காதல், உன்னோட காதலுக்காக, தெய்வீக காதலுக்காக தன் உயிரியை பறிகொடுத்து விட்டார் ராஜா. ஆகினால் ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி விதிவிலக்கோடு வாழ்ந்து காதல் என்றால் எப்படி எடுத்துக்காட்டோடு விலகி வாழ்ந்து நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த இந்த ராஜாவுக்கு நாம் நாட்டில் ஒரு மணிமண்டபத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மணிமண்டபத்திற்கு பூவே உனக்காக, பூவே உனக்காக என்று பெயர். மரியாதை ராஜா அடியாடமாக எனக்காகவே உயிரையே விட்டு விட்டார். இனிமேல் சந்தேகம் என்பதே இருவருடைய வாழ்வில் எனக்கு நீங்கள் என்றும் உனக்கு நான் என்றும் இப்படிதான் நாம் இருவரும் ஒற்றுமையாக. இப்போதான் புரிந்து கொண்டேன் வாழ்க்கை என்றால் என்னவென்று. ஒரு கணவன் மனைவி என்றால் தொட்டு தாலி கட்டிய மனைவிதான் கடைசி வரை வருவார். வழி நிறைய வருகின்ற தாசி வேசி விபச்சாரி எவ்வளவு வருவம் போவது கிடையாது. ஆனால் ஒரு மனிதனாக பிறந்தால் தொட்டு தாலி கட்டிய மனைவியோடு தான் வாழ வேண்டும். மனைவியை சந்தேகப்படாமல் வாழ என்பதை நான் புரிந்து கொண்டேன் ரோஜா. என்னங்க இத பாருங்க, நாம் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்படியா?